மகளே கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்த்து முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் விட்டுச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே கொண்டு வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 595 அடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 கொடுத்தோம். 9 நம்பர் சூப்பராக ஒரு பீப்புளில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிச்சு. ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்து முன்னாடி மகளே கேரளா அண்ட் டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜெயம் ஏஜென்சின்னு அவங்க நம்பர் வச்சுட்ருக்காங்க. கேரளா லாட்ரியை பொறுத்த வரைக்கும் 2:30 வரைக்கும் நம்ம அவங்க நம்பர் வச்சுட்ருக்காங்க. டியர் லாட்ரி வந்து 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50, 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50, 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50. புக்கிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா 81, 89, 87, 02, 42. ஓகே, வந்து சிங்கிள் நம்பர் 12 ரூபான்னு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. 12 ரூபாய் வச்சு 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. டெபிபிசிஐன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாவுக்கு 1000 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் ப்ளே பண்ணிக்கலாம். 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் ப்ளே பண்ணிக்கலாம். 5 டிஜிட்டல் 75 ரூபாலேருந்து 7 வரைக்கும் ப்ளே பண்ணிக்கலாம். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் மட்டும் 5 நம்பர் ப்ளே பண்ண மாதிரி தான் 1 நம்பர் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் மட்டும் 2 நம்பர்ஸுக்கு கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. புக்கிங் நம்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 81, 89, 87, 02, 42. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க, மெசேஜ் பண்ணி கேட்டுங்க. ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க, கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேரளா லாட்ரி வந்து மொத்தம் 2:50 வரைக்கும் கிடையாது. இதில் வந்து அவங்க வந்து 2:30 வரைக்கும் தான் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே 2:50க்கு மேலே தான் அவங்களுக்கு ஃபோன்பே, பேடிஎம்மெல்லாம் அனுப்புகிறாங்க. அதனால் எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் மாதிரி என்னமோ சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 2:30க்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம கசிங்குள்ளே போகலாம். மகளே, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வின்னிங் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குது. நம்ம வந்து 0 பவர் கொடுத்துருந்தா ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். நம்ம வந்து 0 மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். நேற்று பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு டெய்லி சட் வச்சுருக்கல 9-4 கொடுத்துருந்தோம். 9 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க இன்றைக்கி நான் சூப்பரான கசிங் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து டெய்லி சட் வச்சு ஒரு மெத்தடில் எடுத்திருக்கேன். பாக்ஸ் நம்பர் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸ்கிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஓகே, வந்து நம்ம டெய்லி சட் வச்சு நம்ம ஆல்போர்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஆல்போர்ட் வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். அதில் 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 982 வச்சு எடுத்துக்கலாம். 982 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் போட்டு 8 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா 2 7 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 9 கிடைக்கும். 9க்கு பவர் 4, 9 அடிக்கும் 9, அது பவர் நம்பர் 4. 9 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நமக்கு 982 வச்சு அடிக்கல 9 4ன்னு கிடச்சிச்சு. 4 நம்பர் போடுறாங்க. அடுத்த நாள் ஏ போட்டு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 476ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம 476 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் 8 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 5 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 7ன்னு வரும். 7 அது பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. 7 2 தான் அடுத்த நாளான ஆல்போர்ட் நம்பர். நம்ம வந்து 476 வச்சு அடிக்கையில் நமக்கு ஆல்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 7 2ன்னு கிடச்சிச்சு. 7ங்க நம்பர் சி போல் சூப்பராக பாசிச்சு. 2 நம்பர் ஏ போல் சூப்பராக பாசிச்சு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 257ன்னு இருக்குது. 257 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் நம்ம 257 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் கடைசியாக 8ங்க நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். 2 தனியாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 2 2 4 4க்கு பவர் 9. 4 9 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். மகளே 257 அடிக்கல நமக்கு ஆல்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 4 9 கிடச்சி. 9 நம்பர் பி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிச்சு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 595. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே 595 நம்ம சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து கடைசியாக வந்து 8ன்னு போட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா 2 7 ப்ளஸ் சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 9ன்னு கிடைக்கும். 9 கிடைக்கும். 9 அதுக்கு பவர் நம்பர் 4. 9 4 தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர்.
மகளே நாளைக்கான ஆள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9-4 தான் நமக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு 9 இல்லைன்னா 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நாளைக்கான ஏபிபிசி அண்டு பாக்ஸ் நம்பர் சிங்கிள் நம்பர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மகளே நம்ம அடுத்தது ஏபிபிசி நம்பர் பார்க்க வரோம். இதில் உங்களுக்கு மேட்ச் ஆன மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். இது எப்படின்னா நம்ம 5 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 5 days ரிசல்ட் ஃபைவ் டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 415. கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 415. இதை வச்சு தான் நம்ம ஏபிபிசி நம்பர் எடுக்கிறோம். இது எப்படின்னா ஒரு நாள் 415, அடுத்த நாள் வெள்ளை கலருக்கு 476 அண்ட் 595. ஒரு 3 days வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் அண்டு பாக்ஸ் ஃபுல் நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 415 வச்சு அடுத்த நாளில் சொல்லிட்டு ஃபுல் நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே 415 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 99 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். 92. இதில் கடைசி 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 3ஆவது நம்பர் விட்டுறோம். கடைசி 3ஆவது நம்பர் விட்டுறோம். 4ஆவது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அது 8ங்க. 3க்கு பவர் மட்டும் எடுத்துக்கிறோம். 3க்கு பவர் 8. 4ஆவது இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு மட்டும் பவர் எடுத்துக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கடைசியாக இருக்க நம்பர் 92 அப்படியே எடுத்துக்கிறோம். 4ஆவது இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு பவர் ஓகேவா 928ன்னு வருது ஓகேவா. பாக்ஸ் போட்டுக்கிறோம். இதை நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் சிங்கிள் நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம் 928 ஓகேவா. மகளே நம்ம 928 வச்சு அடிக்கையில் நம்ம அது சாரி மாஸ் 415 வச்சு அடிக்கையில் நமக்கு அடுத்த நாள் சொல்லிட்டு 928 பாக்ஸ் கிடச்சிச்சு. 928 பாருங்கள், சூப்பரான ஒரு வின்னிங். ஃபுல் வின்னிங் பார்த்தீங்கன்னா 982ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சொல்லிட்டு என்னான்னு பார்த்துக்கலாம். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 476ன்னு கிடச்சிருக்கு. நம்ம அதனால் அடுத்த நாளில் சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 476 வச்சு அடுத்த நாள் சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 476 ரொட்டேட் ஆப்ஷன் 99 போட்டுக்கிங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 27. 3ஆவது நம்பர்ஸுக்கு விட்டுறோம். 4ஆவது இருக்கிற நம்பர்ஸுக்கு 0 பவர் 5. 0 பவர் 5 மக்களே அதில் நோட் பண்ணி 275ன்னு கிடைக்கிது. இதை நம்ம பாக்ஸ் ட்ரை பண்ணுறோம் ஓகேவா. மகளில் நம்ம 476 அடிக்கையில் நம்ம பாக்ஸ் நம்பர் கிடைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 257 அடுத்த நாள் ரிசல்ட்டு 275ன்னு கிடைக்கிது. ஒரு ஃபுல் வின்னிங்காக வந்துடுச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 257 சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம 595 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பாக்ஸ் நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 595 போட்டுக்கங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 99 போட்டுக்கங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்பர்ஸ் 84. இதில் 3ஆவது இருக்கிற நம்பர்ஸை விட்டுறோம். 0 பவர் 5. 0 பவர் நம்ம 5. 4ஆவது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 3ஆவது நம்பர் விட்டு 4ஆவது கிடைக்கிறது 0க்கு பவர் எடுத்துரும். 0 பவர் 5 845 நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம் ஓகேவா. முதல்ல நம்ம 595 வச்சு அடிக்கையில் நமக்கு 845 பாக்ஸ் கிடச்சிருக்கு. கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நோட் பண்ணிக்கேன். ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் 9 4ன்னு கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதையும் 9 4 பாக்ஸ் நம்பரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 845 ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு 2 weeks நல்லா ஃபுல் வின்னிங் கிடச்சி. இந்த வாரம் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் 845 வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. மகளே வீக்லி சார்ட் நம்ம எடுக்க போகிறோம். வீக்லி சார்ட் நாளைக்கு அக்ஷயா கம்பெனி நடக்குது. அக்ஷயா கம்பெனி சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம 4 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 4 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் முதலுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிறோம் 672. இதை வச்சு நம்ம அடுத்த நாள் நாள் கூட என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 622 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம் 451. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல புள்ளி கண்டிருக்க முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சாரிம்மா கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் 5. அதுக்கு ஓவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. 50 அது அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். 50 அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளிர் நம்ம 622 வச்சிருக்கீங்க. நமக்கு 50 கிடச்சி 5 நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பாருங்கள் என்னென்னு. அடுத்த நாள் சொல்லிட்டு 990 451 இருக்குது. 990 வச்சு முதல்ல 3 நம்பர்ஸ் வச்சு எடுக்கிறோம். 990
990 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 451 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 7 7 அதுக்கு போக நம்பர் 2 7 2 தான் அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளே 990 வச்சுட்டு நமக்கு 7 2 கிடைச்சி 7ங்க நம்பர் பாருங்கள். ஏ போலில் சூப்பராக ஒரு ரன்னிங் கிடச்சி. 2ங்க நம்பர் அடுத்த நாள் சி போலில் சூப்பராக ஒரு ரன்னிங் 2 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். 486 782 இருக்குது. அதை வச்சு நம்ம ஆல்போட முதற்கு 3 நிமிஷம் எடுக்க போகிறோம். 486 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 451 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 அது பவர் நம்பர் 0 5 0 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். மகளே நம்ம 486 782 முதலுக்கு 3 நம்பர்ஸ் 456 வச்சு எடுக்கையில் நமக்கு 5 0 கிடச்சி. 0 நம்பர் பாருங்க. சி போலில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சொல்லி பாருங்கள். முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 490 முதலுக்கு 3 நம்பர்ஸ் 490 அடுத்த நாள் 210. இந்த 490 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்னவாதுன்னு பார்க்கலாம். 490 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 451 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 8 3 கிடச்சிருக்கு. வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 3 கிடச்சிருக்கனால நோட் பண்ணிக்கோங்க. மழை நாளைய பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட் வச்சு எடுக்கையில் நமக்கு 8 அல்லது 3ங்க நம்பர் கிடச்சிருக்கு. டெய்லி சார்ட் வச்சுருக்கையில் நமக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 9 4 கிடச்சிருக்கு. பாக்ஸ் நம்பர் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணும்போது தான் 485 கிடச்சிருக்கு. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் 8 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. டெய்லி சார்ட்டில் 9 அல்லது 4 ஒரு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் நம்பராக 485 உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 455 சிங்கிள் நம்பர் நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி 2 5 கொடுத்துருந்தேன். நாளைக்கு ஒரு நம்பர் சீப்புள் வர மாதிரி காட்டுது. எல்லாம் பாக்ஸ் ட்ரை பண்ணுவாங்க தான் டைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு ஃபுல் வினிங்கே இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கிறது. உங்களுக்கு மேட்ச் சேனல் எடுத்து ப்ளே பண்ணிங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் பிடிச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும் மக்களே. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம்.